நம்ம வந்து இன்னைக்கு தொன்னே பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப்பு தயிர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது கூட மஞ்சள் பொடி, ஆமாம், மிளகாய் பொடி, அப்புறமா சால்ட்டு. இது வந்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் போன் பீசஸ் இருக்குது. இது 1/2 kg சிக்கன் எடுத்துன்னு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஒரு 1/2 hour மேரினேட் ஆகட்டும். அப்புறமா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. சரி, இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். நம்ம பிரியாணிக்கு எல்லாம் அரைச்சி தான் செய்ய போகிறோம். தொன்னே பிரியாணிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். சோம்பு, சீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பெப்பரு, கல்பாசி, காஞ்ச மிளகா, அப்புறமா இது ஸ்டாரு. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அப்புறமா அதை வறுத்துக்கின பிறகு இதெல்லாம் பச்சது க்ரீன் இன்க்ரீடியன்ஸு, ஒரு ஆனியன்னு, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, இது எல்லாத்தையும் திருப்பி எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கோ. ஓகே, இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம். இது கூட தனியா சேர்த்துக்கலாம். அந்த அரோமா வர மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். சரி, ஃப்ரிட்ஜில் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட போகிறோம். இது கூடவே புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். இது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆக்சுவலாக பச்சை மிளகா மறந்துட்டேன். மிக்சிங் வந்து ஞாபகம் வந்துச்சு. காரம் இல்லாமல் எப்படி பிரியாணி? காஞ்ச மிளகா போட்டிருக்கிறோம், ஆனால் அது அவ்வளோ வரப்பாக இருக்காது. உரப்பாவா? உரப்பாக இருக்காது. இதுதான் ஈஸியாக வீட்டில் செஞ்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஆக்சுவலி ஓப்பன் பாட்டில் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சுட்டு இருக்கிறேன், 1 glass அரிசி. ஓகே, இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு, இப்போ அரைக்க போகிறோம். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதையும் ஆறின பிறகு அரைச்சிக்கலாம். ஓகே, அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சுருக்குறோம். இப்படி எல்லா மசாலாவும் அரைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ ஆயிலில் ஒன்றும் பட்டை லவங்கம் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. வேணும்னா சும்மா லைட்டாக ஒரு ஏலக்காவோ இல்லை ஒரு லவங்கமோ ஒரு பட்டையோ சேர்த்துக்கலாம். காயிட்டோம் நல்லா. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சோம்பு, ஒரு லவங்கம், ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சின்ன துணி ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கட்டும். ஆனியன் ப்ரௌன் ஆகிற மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் டர்ன் ஆன உடனே இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ
இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்து நம்ம இந்த ஜாரில் 2 தக்காளி அரைச்சிக்கலாம். ஓகே. இது கூடவே இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஓகே, இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இது கூட ஆட் பண்ணிடலாம். சால்ட் எல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்து நல்லா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். சால்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிறோம்ல இந்த மசாலா, இதை ஆட் பண்ணிக்கலாம். வைக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ஆஃப் அரிசி எடுத்துன்னு இருக்கிறேன். இப்போ 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணோம். ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறதுனால நான் 1.25 கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஓகே. நல்லா கமகமான்னு வருதுல்ல வாசனை. நல்லா எல்லாம் அரிசி போட்டுருக்கிறதுனால செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. அந்த மசாலாலாம் அரைச்சிருந்தால அதிலே தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது 1.25 தண்ணி போட்டுருக்குறேன். இது கொதிக்கட்டும். அரிசி ஆட் பண்ணிடலாம். இதில் அரிசி ஆட் பண்ணிடலாம். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் போட்டுடலாம். விசில். சரி. கரெக்டாக இருக்கா பாரு, டேஸ்ட் பண்ணு. கரெக்டாக தான் இருக்குல்ல? கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, நம்ம வந்து 2 விசில்ஸ் வைக்க போகிறோம். ஒன்று ஹை ஃப்ளேமில், இன்னொன்று வந்து லோ ஃப்ளேமில். ராஜஸ்தானி டிஷ் பண்ண போகிறேன். ராஜஸ்தானி டிஷ். லால் மாஸ்ன்ட்டு. லால் மாஸ். இதுக்கு வந்து பூண்டு எடுத்துன்னு இருக்கிறேன். ஒரு 5 to 6 காஷ்மீரி மிளகா ஊற வச்சிருக்கிறேன் சுட தண்ணியில். அப்புறமா இது கூடவே இது கூடவே 2 தக்காளி. ஓகே. அதனால 2 ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பெருசாக ஒரு பழுத்த தக்காளி போதும். நம்ம வந்து 1/2 kg சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதனால இவ்வளோ மசாலா போதும். ஓகே. ஓகே, இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். செகண்ட் விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 6 ஏலக்காய். லவங்கம், ஸ்டார் ஏலக்காய். அப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கினோடனே இது கூட ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். குக் பண்ணலாம். ஓகே. அந்த எண்ணெய் மிதக்கி வர மட்டும் வந்த பிறகு இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். அப்புறமா இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இதுக்கு தேவையான தயிர் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இந்த தயிர் கூட மஞ்சள் பொடி, அப்புறமா தனியா பவுடர், மெத்தி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இன்னும் கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்துகிட்டு இருக்கோம்ல. இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்களா இந்த டிஷ்ஷு? நீ சாப்பிட்டுருக்கிறியா இதுக்கு முன்னாடி? இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான். தயிர் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லு நல்லா ரோஸ்ட் ஆகி வர்ற மாதிரி ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சுக்கலாம். நல்லா கொச்சி வரட்டும் இந்த மசாலாலாம். சால்ட்டெல்லாம் பார்த்துன்னு சரி ஆட் பண்ணிக்கலாம். காரம் எப்படி இருக்குன்னு தெரியல. வெறும் நம்ம அந்த காஷ்மீரி மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த மிளகா ஊற வச்சிருந்தேன் பார்த்தியா, அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் நான். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம். நல்லா தக்குது சரிம்மா. நல்லா தக்குது. நல்லா இருக்கா? இதான் கொஞ்சம் போட்டு கையில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது எம்மியாவே. உப்பு கம்மியாக இருக்குல்ல? உப்பு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். ஓகே. வந்து 1 kg ஃபிஷ் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஜிஞ்சரு மசாலா அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு 1 kgக்கு ஜிஞ்சரு ஒரு 5 மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 எடுத்துன்னு இருக்கிறேன். அப்புறம் பூண்டு. நம்ம என்ன பண்ணலாம்னா இது கூடவே ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். ஓ, மசாலா ஐட்டம்ஸ் இதிலே போட்டுருக்கீங்க. சரி. மஞ்சள் பொடி, தனியா பவுடர், பெப்பரு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் தேவையில்லை, பட் சரி நான் வந்து ஃபிஷ் கலர் ஆட் பண்ணேன் ஃப்ளேவருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கறிவேப்பிலை வேணும். இதுக்கு தேவையான கறிவேப்பிலை தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரு, மைதா, அரிசி மாவு எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1 kg மீன் எடுத்துன்னு இருக்கிறோம், பாங்டா ஃபிஷ்ஷு. அதுக்கு எல்லாம் 2 டேபிள் ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் 2 போட்டுன்னு இருக்கேன். மைதா அது 2 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு அது 2 டேபிள் ஸ்பூன். தேவையான சால்ட், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராஜஸ்தான் டிஷ்ஷு. நான் இந்த டிஷ் பேரு லால் மாஸ். லால் மாஸ். டிஷ்ஷு மாஸாக தான் இருக்கு. இது கூட நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கீ. இதுவே அப்படியே நல்லா கத்துது டேஸ்ட்டு. அதை ஆட் பண்ணோம் இன்னும் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும் போல. பாருங்க பியூட்டிஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா டேஸ்டா இருக்கு. கீ வேணாம்ல? கீ வேணாம் சார்மா, இப்படியே நல்லா தான் இருக்கு. ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி தார் மாறாகுது. தார் மாரா கறி சோர். தார் மார் கறி சோரா? தார் மார் கறி சோர். வெந்திருக்கா சிக்கன்?
இன்னும் டிஷ் பேர் லால் மாஸ். லால் மாஸ். ராஜஸ்தான் லால் மாஸ். மாஸ் டிஷ் ரொம்ப டேஸ்ட் ஆகுது. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பியூட்டிஸ். லால் மாஸ். நம்ம இப்போ ஃபிஷ்ஷை வந்து கீர் போட்டுக்கிறோம். கீர் இன்னைக்கு 2 கட் பண்ணி வாங்கி வந்தேன். ஒரு சேஞ்ச். பாங்கடா ஃபிஷ் மேரினேட். நம்ம ஃபிஷ் ரெடி. இப்போ இது வந்து மேரினேட் பண்ண போகிறோம். இருக்கிறேன். எத்தனை மீன் இருக்கு? 4 5 6 7. கரெக்டா? கெஸ் தான். கரெக்டாக சொல்லிட்டுக்கிறேன். எனக்கு ஒரு வாட்டி தோணும், ஃப்ரெஷ் தூவுமே பரவாயில்ல, அவங்களே க்ளீன் பண்ணி நல்லா பேக் பண்ணி அனுப்புகிறாங்க, ஈஸியாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு. போய்ட்டு வாங்கின்னு வர்றது இங்கே போயிட்டு அதை நம்ம உக்காந்துன்னு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஃப்ரெஷ் தூவு என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு நினச்சி பண்ணுறோம். எது ஃப்ரெஷ்ஷாக என்னமோ தெரியல. இல்லை நமக்கு கடலில் போய் வாங்கினா பிடிச்சின்னு வந்தப்போவே வாங்கிக்கலாம். அவங்க கூட ஸ்டோர் பண்ணி தான் விற்கிறாங்களாம். ஏன்னா அவங்க போகிறாங்க இல்லை வேட்டைக்கு. அவங்களும் ஐஸில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. கரெக்ட். பார்க்கலாம். இந்த மசாலா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்மெல் அப்படியே தூக்குது மகவான்ட்டு. எப்படி இருக்க போது தெரியல. ஃப்ரை சாப்பிடும் போது தான் இங்கே இருக்கும் டேஸ்ட்டு தெரிய போகுது. ஓகே, எல்லாம் மசாலாலாம் போட்டாச்சு. மேரினேட் பண்ணுறோம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். சிக்கன் ரெடி. எப்படி இருக்குது பார்க்கும்? சூப்பராக இருக்குது. டேஸ்ட் கூட அமர்க்கலமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஷ் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஃபிஷ் ஃப்ரை வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன். தெரியுமே, அது ஒன்றுக்கு தான் நான் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பொரியலெல்லாம் கூட செஞ்சால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணியிருக்கிறேன், எனக்கு அவ்வளோவா டேஸ்ட் பிடிக்கல. நல்லா காயட்டும். மசாலா கம்மியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதிலே தான் ஒட்டிட்டு இருக்கு. இது வந்து மிச்சம் இருக்கிறது வந்து யூஸ்வலாக நம்ம மீன் வந்து இப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம். வேணுன்றப்போ ஃப்ரை பண்ணின்னு சாப்பிடலாம். வாவ், ஒட்டவே இல்லைல்ல. ஏன்னா அது நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கிறோம்ல, எல்லாம் கோட்டிங்கு. நல்லா வைக்கட்டும். ஃபிஷ் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. எல்லா சைடும் வேகணுன்றதுனால இப்படி திருப்பி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரைத்தா ரெடி. பார்த்தீங்கன்னா சலாட். ஸோ நம்ம சாலட் ரெடி. பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.